உங்க குழந்தைங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத போறாங்களா? இல்ல முழாண்டு பரீட்சைக்கு தயாராயிட்டு வராங்களா? எவ்வளவு படிச்சாலும் மைண்ட்லயே நிக்க மாட்டேங்குது, மெமரி ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்களா? உங்களுக்கு உண்டான வீடியோ தாங்க இது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க பிள்ளைங்க படிக்கிறது மெமரியில நிக்கணும்னா அவங்க இன்ட்ரெஸ்டோட படிக்கணும். அதே சமயத்துல இன்ட்ரெஸ்ட் வரணும்னா உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். ஸோ அப்பதான் சுறுசுறுப்பா அவங்க இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. மெமரி, இன்ட்ரெஸ்ட், பாடி ஹெல்த், அது இல்லாம கான்பிடென்ட், இதை பூஸ்ட் பண்ற மாதிரி சில முத்திரைகள் சொல்றேன், கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சின் முத்திரை, ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க. சோ இந்த முத்திரை எப்படி பண்ணணும்? கட்ட வரலையும் ஆள்காட்டி வரலையும் ஒண்ணா சிம்பிளா வச்சு இப்படி நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து ரிலாக்ஸா பண்ணுங்க. இது உங்களுடைய ஞாபக சக்தியை தூண்டும், படிக்கிற ஆர்வத்தையும் தூண்டும். பெஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இதுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. எப்பெல்லாம் சோர்வா இருக்கீங்களோ இப்ப நான் சொல்ற முத்திரையை பண்ணுங்க. இது பேர் பிராண முத்திரை. கட்ட விரல்ல சுண்டு விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் பண்ணுங்க போதும். இந்த முத்திரை இம்யூனிட்டி பவரையும் பூஸ்ட் பண்ணும், அதே சமயத்தில் நினைவாற்றலையும் இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுடைய சோர்வு கம்மி பண்ணும். உங்க குழந்தைகளுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமாக இந்த ஆகாச முத்திரையை பயன்படுத்துங்க. இந்த ஆகாய முத்திரைன்றது நடு விரல்ல கட்ட விரல்ல சேர்க்கறது. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 10 மினிட்ஸ் பண்ணுங்க போதும். சூரிய உதயத்திற்கு அப்புறம் பண்ணும், அதை மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த முத்திரை உங்களுடைய குழந்தைகளோட தன்னம்பிக்கையையும் மன தெளிவையும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த 3 முத்திரையை மட்டும் உங்க குழந்தைகளை சூப்பரா பிராக்டிஸ் பண்ண வைங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் அவங்களுடைய ரிசல்ட்ல இருக்கிற சேஞ்சஸ் நீங்களே பார்ப்பீங்க. எக்ஸாம் எழுத போற எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.